சின்ன வயசுலேருந்து நமக்கு டியராசெல் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே என்ன திரும்ப தோணும்? லாஸ்ட் அப் டு 10 டைம்ஸ் லாங்கர் அப்படின்னு சொல்லி பார்த்த ஆட் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது டியராசெலோட இந்த 20,000 mAh பவர் பேங்க் நான் அமேசான்ல பார்த்தேன். ஸோ இது வந்து 3000 ரூபீஸ்க்கு பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி நான் இப்போ நிறைய பவர் பேங்க்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னா, சரி இந்த ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி மேக்கிங் பிராண்ட் வந்து பவர் பேங்க் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி ரேட்டிங்ஸ் பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆல்ரெடி நீங்களும் சப்போஸ் டியராசெல் யூஸ் பண்றீங்க, பவர் பேங்க் யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. இதுல மைக்ரோ யூஎஸ்பி இன்புட் இருக்கு. அதே சமயம் 20,000 mAh இவ்வளவு தின்னான ஒரு பவர் பேங்க் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் எடுத்து வைக்கிறாங்க. பிளஸ் இந்த பவர் பேங்க்ல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் வந்து QC குவால்காமோட குவிக் சார்ஜ் இருக்கு. அப்புறம் PD பவர் டெலிவரி இருக்கு. அண்ட் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த பவர் பேங்க் வந்து ப்ரொடெக்டிவ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஸ்மார்ட் ஐசி யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா கனெக்ஷன் எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகுது, என்ன ஸ்டாண்டர்ட்ல கனெக்ட் ஆகுதுங்கிறத பாக்குறதுக்கு. அண்ட் அல்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஏன்னா கண்டிப்பா இருந்தாகணும் இல்லையா? ட்ரிபிள் போர்ட் வழியா நம்மளால அவுட் எடுக்க முடியும். அதாவது இன்புட் பொறுத்த வரைக்கும் நீங்க டைப் சி வழியாவோ இல்லாட்டி மைக்ரோ யூஎஸ்பி வழியாவோ கொடுக்கலாம். அதே சமயம் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் USB A-லையும் USB C-லையும் எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரேட்டட் வந்து 22.5. ஓவராலா உள்ள வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க் ஒரு யூசர் மேனுவலும் ஒரு USB A to C கேபிளும் இருக்கு. அந்த கேபிள் வந்து பிரைடட் கேபிளா இருக்கிறனால பட் ரொம்ப லென்த் இல்ல, ஷார்ட்டா தான் இருக்கு. ஆனா பிரைடட் கேபிள் அப்படிங்கறனால நல்ல லைஃப் வருங்க. மொத்தமா பவர் பேங்க் சார்ஜர் இருக்கு. இப்போ பவர் பேங்க் நான் சார்ஜ் பண்ண போறேன் அப்படின்னும் போது அது வந்து 7 ஹவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் ஓவராலா டியராசெல் பவர் பேங்க் 20,000 mAh ஃபுல் லென்த் வீடியோ வரும். அதையும் பாருங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்களும் ஆல்ரெடி டியராசெல் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு ரிலேபிளா இருக்கு? ஏன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இல்லையா? அது எனக்கு புதுசா இருந்தது பவர் பேங்க் ஸ்பேஸ்ல.